கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, தேவனுடைய பெரிதான கிருபையினால் நாம் தொடர்ச்சியாக தியானித்து வரும் 93 நாட்கள் நினைவு கூறுதல் தொடர் தியானத்தில் இன்று 52ஆம் நாள். இன்றைய நம் தியானத்தின் தலைப்பு சத்தியம் என்றால் என்ன, நவீன பிளாத்துகள். அன்பான சகோதர சகோதரிகளே, ஆளுநர் பிலாத்துவின் அரண்மனையில் நடந்த அந்த வரலாற்று சிறப்புமிக்க விசாரணையில் பிலாத்து இயேசுவிடம் யோவான் 18வது அதிகாரம் 38வது வசனத்தில் சத்தியமாவது என்ன என்றொரு கேள்வியை கேட்டான். இந்த கேள்வியை கேட்ட அதே நேரத்தில் யோவான் 14வது அதிகாரம் 6வது வசனத்தில் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயும் இருக்கிறேன் என்று முன்பே அறிவித்திருந்த நிஜமான சத்தியம் அவன் முன்னே நின்று கொண்டிருந்தது. பிலாத்துவின் இந்த கேள்வி சத்தியத்தை தேடும் வாஞ்சையால் வந்ததல்ல, சத்தியத்தின் மீது பயம் இருந்தும் அதை மறைக்க அலட்சியமாக கேட்கப்பட்ட கேள்வி அது. இந்த நினைவு கூறுதல் ஆயத்த காலத்தில் இன்றைய நவீன கால சந்தேக நபர்களிடம் இருக்கும் சத்தியத்தை மறுதலிக்கும் அதே ஆவியை இந்த காட்சி நமக்கு தோலுரித்து காட்டுகிறது. இயேசு முற்றிலும் நிரபராதி என்று பிலாத்துவுக்கு தெரிந்திருந்தது. எனவே அவன் இந்த மனுஷனிடத்தில் நான் எந்த குற்றத்தையும் காணவில்லை என்று 3 முறை அறிவித்தான். அதன் பிறகும் அவனால் ஒரு முடிவுக்கு வர முடியவில்லை. ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை கர்த்தர் இயேசு பேசிய போது அதை எதிர்கொள்ள துணிவின்றி சத்தியமாவது என்ன என்று ஏளனமாக கேட்டுவிட்டு அங்கிருந்து வெளியேறினான். சத்தியத்தை நேருக்கு நேர் சந்திக்க பயந்தவன் ஒரு அலட்சியமான கேள்வியின் பின்னால் தன்னை ஒளித்து கொண்டான். இன்றைய காலத்திலும் பலர் கிறிஸ்துவின் அழைப்பை ஏற்றுக்கொண்டு அர்ப்பணிப்பின் அவசியத்தை உணர்ந்து அதை செயல்படுத்த பயப்படுகிறார்கள். இவர்கள் தேவனையும் அவருடைய தெய்வீக திட்டங்களையும் பற்றி யாரும் முழுமையாக தெரிந்து கொள்ள முடியாது என்ற கொள்கையை முன்வைத்து முடிவில்லாத சந்தேகங்களை எழுப்பி தப்பித்துக் கொள்கிறார்கள். பிலாத்து மீண்டும் கேள்வி கேட்டபோது அந்த வார்த்தை மாம்சமானது எனப்பட்டவர் பதில் ஒன்றும் சொல்லவில்லை. ஏன்? சத்தியத்தை தேடாமல் அதை ஏளனம் செய்பவர்களுக்கு சத்தியம் பதில் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. சத்தியத்துக்கு கீழ்ப்படிய மனசாட்சி பயப்படும் போது கேடுள்ள இருதயம் கேள்வி எழுப்புகிறது என்ற உண்மையை பிலாத்துவின் கேள்வி நமக்கு வெளிப்படுத்துகின்றது. அதாவது சத்தியம் நம்மை மாறச் சொல்லும் போது மாற்றத்தை தவிர்ப்பதற்காக உலகம் சத்தியத்தையே கேள்விக்கு உட்படுத்துகிறது. இன்னும் உலகம் பிலாத்துவின் கேள்வியை தொடர்கிறது. உதாரணமாக, பரிணாம கொள்கை சிருஷ்டிப்பின் சத்தியத்தை ஏளனம் செய்கிறது. கீழ்த்தரமான விமர்சனம் வேதாகமத்தின் அதிகாரத்தையே அசைத்து பார்க்கிறது. எல்லா கடவுளும் ஒன்றுதான் என்ற கொள்கை தனித்துவமான வேதாகம சத்தியங்களை மறைக்கிறது. உன் சத்தியம் உனக்கு, என் சத்தியம் எனக்கு என்ற கொள்கை சத்தியத்தையே சிதைக்கிறது. ஆனால் இந்த குழப்பங்களுக்கு நடுவிலும் கர்த்தர் இயேசு மட்டுமே தேவனிடம் செல்லும் ஒரே வழி என்று மிக தெளிவாக நாம் உணர்ந்து சத்தியத்திற்கு சாட்சி பகர அழைக்கப்படுகிறோம். பிலாத்துவின் அந்த அலட்சியமான கேள்வி சத்தியத்தை சிலுவைக்கு கையளித்தது. இன்று நாமும் கூட சத்தியத்தை அறிய முற்படுவதற்கு பதிலாக அது எனக்கு புரியவில்லை என்று அசட்டை மனப்பான்மையோடு இருந்தால் அது கிறிஸ்துவை சிலுவையில் அறைய கையளித்திட்ட பிலாத்துவின் மனநிலைக்கு ஒப்பானதாகும். எனவே நாம் உலகம் எவ்வளவு பரியாசம் செய்தாலும் கிறிஸ்துவே முழுமையான சத்தியம் என்பதை துணிச்சலோடு வார்த்தையாலும் வாழ்க்கையாலும் அறிக்கை செய்வோம். நாம் பங்கெடுக்கும் இந்த அப்பமும் திராட்சை பழ ரசமுமே பிலாத்துவின் கேள்விக்கு சரியான பதில். இது என் சரீரம், இது என் இரத்தம் என்று கர்த்தர் சொன்ன வார்த்தைகளில் ஐயத்திற்கு இடமில்லை. இது ஒரு தத்துவ கருத்தல்ல, இது ஒரு வரலாற்று உண்மை, உடன்படிக்கையின் யதார்த்தம். சத்தியம் என்றால் என்ன என கேள்வி கேட்ட பிலாத்துவுக்கு முன்பு சத்தியத்திற்கு சாட்சியாக நின்ற கர்த்தர் இயேசுவை போல இன்றைய நவீன பிலாத்துக்களுக்கு மத்தியில் என்னையும் மாற்றிடுமே என்ற ஜெப சிந்தனையோடு நினைவு கூறுதல் நாளில் பங்கெடுப்போம். நாம் கேட்ட இந்த சத்தியத்தை நம்முடைய இருதய பலகையில் எழுதி கொள்வோமாக. தேவ கிருபையும் இரக்கமும் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நம்மை வழிநடத்துவதாக. அன்பு சகோதர சகோதரிகளே, நமது 93 நாட்கள் தொடர் தியானத்தில் நாளைய நமது தியானத்தின் தலைப்பு கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார், பாவிகளின் மீதான உச்சக்கட்ட அன்பு. இதற்கான ஆழமான சத்திய விளக்கத்தோடு நாளை நாம் சந்திப்போம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இதுபோன்ற அநேகம் ஆழமான சத்தியங்களை முழுமையாக பார்க்க நமது சத்திய கருவூலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பயன்பெறுங்கள்.